வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் அவங்க மெர்வின் அண்ட் ராஜு வந்து இப்போ மிஸ்ஸிங். ஏன்னு கேட்பீங்க. இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜு வந்து தான் இப்போ ப்ராங்க் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஆக்சுவலாக ரீல்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்கள வர சொல்லியிருக்கேன் நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு பார்க்கில். இப்போது என்ன ப்ராங்க்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுற மாரி ராஜை வந்து வெறுப்பேற்றி பயங்கரமாக அதை டென்ஷன் ஆக போகிறேன். அவளோட எமோஷனல் எப்படி இருக்குது, அவளோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். செம்மையாக வந்து ப்ராங்க் பண்ண போகிறேன் இப்போ அவளை. இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு ப்ராங்க்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் கேமரா வச்சு அவளுக்கு தெரியாது. ஸோ வீடியோ பாருங்கள். நான் இப்போ அவளுக்கு கால் பண்ண போகிறேன். ஹலோ, எங்கே இருக்க ராஜி? நான் இங்கே நம்ம வீட்டாண்ட பார்க்கில் தான் இருக்கேன். பார்க்கலையா? எங்கே? இந்த சைடு இங்கே பாரு. இங்கே தான் இருங்க தான். இரு அங்கே இரு. இப்படி வா இரு. வா. இப்போ வந்துட்டா அவள் அங்கே வந்துட்டு இருக்கா. ஸோ அவளுக்கு தெரியாது நான் கேமரா வச்சுருக்கிறது. மறக்காமல் வீடியோ பாருங்கள். செம்ம ஃபன் பண்ணலாம். வந்துட்டான்னு நினைக்கிறேன். எங்கே போயிருந்த? பார்க்கில் தான் லூசே, நீ அந்த சைடு போனேன். நான் இங்கே தானே உட்காந்துக்கிறேன்னு பார்க்கவே இல்லையா? என்னது இது? என்னது ட்ரெஸ்ஸா? நல்லா இருக்கு. எவ்வளோ? வாங்கிட்டு வர எவ்வளோ? நல்லா இருக்கு. சரி, எங்கே பண்ணலாம் ரீல்ஸு? இங்கே பண்ணலாம், இல்லைன்னா அந்த பக்கம் கூட பண்ணலாம். இந்த பக்கமா? ரொம்ப வெயிலாகுது இன்னைக்கு, கடுப்பாகுது. என்ன பண்ணுறது? சரி, என்ன பண்ணுற ரொம்ப நேரமா? ஒரு சரி வர. சொல்லு. ரீல்ஸ் எல்லாத்தையும் வச்சியா இல்லையா? இப்போதானே அனுப்பியிருந்தா. எனக்கா? உனக்கு தான் அனுப்பியிருந்தா. உனக்கான்னு கேட்குறேன். எனக்கு எங்கடி நீ அமிச்ச? சரி, என்ன பண்ணுற? எனக்கு ஒன்றுமே புரியலையே. இங்கே ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வந்திருக்காங்களாம். எங்கேயே போகணும் அப்படின்னா. எங்கே போகணுமா? அது மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா, இடம் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே போகணுமா தெரியல, அவங்களுக்கு வழி தெரில அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஒரே சரி மெசேஜ் மட்டும். ஒரு நிமிஷம் இருக்கணுமா? நான் வந்திருக்கிறேன். நீ என்ன ஒரு நிமிஷம் சொல்லு. எங்கே பண்ணலாம் ரீல்ஸு? என்ன யாராவது மெசேஜ் பண்ணு. ஒரு நிமிஷம் இருடி. ஃப்ரெண்டுடி, அவளுக்கு இடம் தெரியாதுடி. சென்னை புதுசுடி அவ. அதுக்கு வேற யாருமே இல்லையா? சொல்ல ஏன்டி இப்படி பேசுற திடீர்னு? இல்லை, வேற யாருமே இல்லையான்னு கேட்குறேன். நீ மட்டும் தானே ஃப்ரெண்டு? கொஞ்சம் க்ளோஸு, அதனால எனக்கு தெரியும், இடம் தெரியும்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறா. இல்லைன்னா இது ஒரே நிமிஷம் ஆகுது. என்ன நீ சும்மா ஒரு நிமிஷம் ஐயோம்மா, நான் அவகிட்ட சரி சொல்லு. என்ன சொல்லு. வா, வீடியோ பண்ணலாம் வா. சரி, நான் அந்த மாதிரி பண்ணிட்டா. ஒரு ஃப்ரெண்டு இடம் எங்கேயோ போனோமா, வழி தெரியலன்னு கேட்குறாங்க. நான் மெசேஜ் பண்ணுறேன். இது என்ன ஆகிட போகுது? இவ்வளோ நேரம் நீ வரேன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணல. மெசேஜ் பண்ணுறேன்ற, அப்புறம் பேக் வர ஒரு நிமிஷம்ன்ற. அவன் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காடி. இது இல்லைனாடி தப்பு. இப்போ யார் அது? எனக்கு தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. காட் பாப்போம். இருடி ஒரு நிமிஷம். ஏன் தர மாட்டேன்? சரி, என்ன பண்ணோம்? நீ எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு நீ தந்துட்ட. சரி, நான் அந்த பொண்ணிட்ட மெசேஜ் பண்ணதெல்லாம் பார்க்க போறியா? இந்தா மெசேஜ் மட்டும் தான் பார்க்கணும். இந்தா அது நீ சொல்லாத. மெசேஜை பார்க்காத, அதை பார்க்காத. நான் இது அப்போ நீ ஃப்ரெண்டுன்னு சொன்னா நம்ப மாட்டேன். இது என்ன எப்போ வெளியில போனது இதெல்லாம்? ஐயோ, போட்டோ போய் பார்த்தா
ஃப்ரெண்ட் தானே அது? ஃப்ரெண்டு தாண்டி போட்டோ கத்துற ஃபோன் மெசேஜ் தானே பாக்குறேன்னு சொன்னேன். மெசேஜ் தானே நீ தர இப்போ நீ மாட்டற. மெசேஜ் நீ ஃபோன் எடுத்து தர மாட்டற. ஏன் கத்துற? நீ ஏன் நீ கத்துற? ஏன் கத்தினுங்கற? இப்போ நீ கத்துனா நான் கத்துவா. யார் இது? ஃப்ரெண்டுடி. ஏன்டி இவ்வளவு சீரியஸா பேசுற? காலேஜ் ஃப்ரெண்டுடி அது. நீ பண்றதே சரியில்லை. என்ன பண்ணிட்டேன் நான்? இப்போ நான் பண்றது சரியில்லைன்ற நீ ஃபோன் எதுக்கு புடுங்குற? கத்துற வேற. சாட்ட பாக்க. பின்ன ஃப்ரெண்டுன்ற நீ போயிட்டு போட்டோலாம் நோண்டினேடா லூஸ் மாதிரி. நீ பண்றதே சரியில்லை. நான் எங்க அண்ணனை கூப்பிடுறேன், என்னன்னு சொல்லி முடிவு பண்ணிக்கலாம். ஏய் நான் சும்மா விளையாட்ட காட்டுறியா? தலையில அடிப்ப. எதுக்கு உங்க அண்ணன் எல்லாம் நீ பண்ற? எதுக்கு ஏன் ஃபோனை புடுங்குற? சரிடி, ஏன்டி உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ற? இருடி. நான் சும்மா கூப்பிடுறேன் எங்க அண்ணனை. நீ ஏன் பயப்படுற? ஏய் அவன் வந்து இப்போ என்ன கேட்கணும். என்ன ப்ரோ ஏது ப்ரோன்னு? அதுக்கு தானே ஆசைப்படுறேன். ஒரு நிமிஷம் இருடி. நீ எதுக்கு ஃபோனை பிடிங்கன்னு இருக்க? ப்ரோ நான் டென்ஷன் பண்றான் இவன். அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க? நீங்க நம்ம வீட்டு பார்க்காண்ட கொஞ்சம் வாங்கல. இப்போ எதுக்கு நீங்க அண்ணனுக்கு கால்? நீ எதுக்கு என் ஃபோன் எல்லாம் பிடிங்கன்னு இருக்க? வர சொல்லுங்க அண்ணன். இப்போ அவன் வந்து எனக்கு கேட்கணும். ஏன்னா அவன் மேல கையை வச்சான்னு நினைச்சியா உனக்கு இருக்குது. பாரு நீ எதுக்கு பயப்படுற? தேவையில்லாத ஃப்ரெண்டுன்ற லூஸ் மாதிரி பண்ணுகிற பைத்தியம். எதுக்கு பயப்படுற? உன் ஃப்ரெண்ட் தானே அது. இப்போ அவர் வந்து என்ன கேட்கிட்ட உனக்கு இருக்குது பாரு. சும்மா தான் கால் பண்ணுன்னு சொல்றீங்க. வெறுப்பேத்தாத. அதெல்லாம் சொல்ல முடியாது. இது யாருன்னு தெரியல. நான் யாருக்கும் மெசேஜ் பண்ணி ப்ரோ அவன் சும்மா வெறுப்பேத்தினிரா ப்ரோ. அவன் நான் வந்ததுல ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ. இங்கிறேன் வந்தேன் நான் வீடியோ எடுக்கணும்னு சொன்னான். சாட்டை காட்டுன்ற எல்லாத்தையும் ப்ரோ என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு ப்ரோ ஊருக்கு புதுசு சரியா. அவன் வந்திருக்கா ஒரு இடத்துக்கு போனா வழி கேட்டா. அதுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். உடனே நான் வந்துக்கிறேன் நீ மேலே மெசேஜ் பண்ணிடுறேன். அவ்வளோ நேரம் வர வரையும் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் தெரியல. சாட்டை காட்ட சொல்றேன். சாட்டு காட்டுறேன்னு சொல்லிட்டு குத்தா போயிட்டு பர்சனல்லாம் பார்க்குறான். ஃப்ரெண்டுன்றப்போ என்னப்பா பர்சனல் இதுன்னு லவ் பண்ணுற பொண்ணு சாட்டை காமிக்க சொன்னால் காமிக்க தானே. அதில் என்ன உங்களுக்கு பர்சனல் உங்ககிட்ட ஹைட் பண்ண வேண்டியிருக்கு? கரெக்டாக தானே கேட்குறாங்க. இதுதான் ஆசைப்பட்டேன். சொல்லு இதுக்கு. இதுதானே ஆசைப்பட்டேன். நான் உங்க மெசேஜ் மட்டும் தான் பார்க்க சொல்லி சொன்னேன். மெசேஜ் மட்டும் பாரு. ப்ரோ அவ தேவையில்லாத உங்களை டைம் வேஸ்ட் பண்ணுறா பாருங்களேன். இது அது ஒரு ஏன்டி கூப்பிட்டு வேலைக்கு போடுற? தெளிவா சொல்ல மாட்டீங்க என்கிட்ட. எல்லாத்துக்கும் உன்ன கேட்டா லவ் பண்ண நீ. ஆமா ப்ரோ உன்ன கேட்டா ப்ரோ லவ் பண்ணா நீ காமி சொன்னால் காமிங்க தானேப்பா. தேவையில்லாத ப்ரோ நீ யார லூஸ் மேக் பண்ணுற? செவல்லாம் பீச்சில் அடிச்சு மூஞ்செல்லாம் வச்சிடும். எதுக்கு மேலே கை வைக்கிறீங்க? இப்போ மேலே கை வைக்கிறியா? வீட்டு மூஞ்செல்லாம் வச்சிடும். குடு போனேன் அதான் காமின்றாங்களா? இப்போ இதுதான் நீ ஆசைப்பட்டது. பண்ணுகிறான்னு சொல்லிட்டு ஓரா பண்ணுகிறேன். இந்தா நீ பாரு. நீங்களே பாருங்க. இப்போ தெரிஞ்சு போயிடுச்சு. பாரு எடுமா அதை எடுமா. இதுதான் என்னென்னு போய் பாருமா. போட்டோலாம் எடுத்து வச்சிருக்கானா அந்த பொண்ணு கூட? எங்க வெளியில போயிருக்கான். நான் வெளியே போக கூடாதா? ஃப்ரெண்ட் கூட வெளியே போக கூடாதா? போனது சொல்லவே இல்லையே என்கிட்ட. இந்த சாட் பாருங்களேன். இவ்வளவு நேரம் சாட் பண்ணிட்டு இருக்கான் இந்த பொண்ணு கிட்ட. ஹாட் லவ் ரவுட் வச்சிருக்காரு. கேட்டா ஃப்ரெண்டா? ஏய் ஃப்ரெண்ட் தான். எல்லாம் உன்ன மாதிரி இருப்பாங்களா? ஊர் நாட்டு ஃப்ரெண்டுக்கே ஹாட் போடுற. சொல்லிட்டேன் உனக்கு. ப்ரோ அவ சொல்றான் மேல கை வைக்கிற நீ வந்து லூஸ் மாதிரி. கீழே கையை வைக்கிறேன். அமைதியாக பேச தந்தா பேசலாம் உனக்கு. இதுதான் நீ ஆசைப்பட்டல இது. என்ன பண்ணன்ற நீ ஃப்ரெண்டுன்ற ஃபோன் போடு பேசு. ஃபோன் போடு. ஏய் ஏன்டி அவ்வளோ நம்பிக்கை இல்லாம இருக்கிற? ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ நான் பேசுறேன் கிட்ட. அவ்வளோ நம்பிக்கை இல்லாம ஏன் இருக்கிற? நீ ஃபோன் போடு பேசலாம். நீ ஏன் இந்த மாதிரி பண்ணின்னு இருக்க? வெளியில போனதும் சொல்லவே இல்லை. ஒரே நிமிஷம் போன ஏது போனன்னு தெரியல. என்ன பண்றீங்க? நீ ஃபோன்லயே பண்ணு. ஏன் உன் ஃப்ரெண்டுக்கு ஏன் நான் ஏன் ஃபோன்ல பண்ணு. உன் ஃபோன்ல பண்ணமா நீ? நம்பர் சொல்றேன் ஃபோன்ல பண்ணு. யாரு? நீங்க யார்? மெர்வின் ஃப்ரெண்டா? ஆமா நீங்க? இப்போ சாட் பண்ணிட்டு இருந்தது நீங்க தானே அவன் கூட? ஆமா நான் அவனோட ஆள் பேசுறேன். நீங்க யார்? மெர்வின் நாமே. சொல்லு மெர்வின் என்னாச்சு? இல்ல நீ இப்ப ஒரு இடத்துக்கு போறேன்னு சொல்லி தானே வழி கேட்டுன்னு இருந்தா. அதுக்கு தானே உனக்கு சாட் பண்ணியிருந்தேன் நான் வாட்ஸ்அப்ல. இப்ப ஆமா ஆமா அது லூஸ் மாதிரி என்ன பண்ணுது? இது யாரு? எதுக்கு நீ சாட் பண்ண மாதிரி வெளியே வர? ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இது பண்ணுது. சரி நீ சாட் வேணா பாத்துக்கன்னு சொல்லிட்டு கொடுத்தா நம்ம காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போன போட்டோலாம் பார்த்துட்டு எங்க போன ஏது பண்ணன்னு கேக்குது. நீயே பேச. ஹலோ சொல்லுங்க சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர், என்ன டவுட் உங்களுக்கு? நீங்க யார்? நீங்க உங்க கூட ரொம்ப நேரமா சேட் பண்ணிட்டு இருக்கான் நான் பார்த்தேன். நான் அவனோட ஃப்ரெண்டு. அவன் தான் சொல்றான். நீ உங்களுக்கு புரியலையா? அது மறுபடியும் நீங்க என்ன யாருன்னு என்கிட்டே கேக்குறீங்க. நீங்க ஃப்ரெண்டு சொல்றீங்க, ஆனா அவன் நான் சேட் பார்க்கலான்னு சொல்லி போனை வாங்கினா போனை கொடுக்க மாட்டான்.
போனை கொடுக்க மாட்டான். ரீசெண்ட்ல இருக்க எல்லா ஆப்பையும் வேற இது பண்ணிட்டு போனை கொடுக்குறான், வச்சுக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா போட்டோலாம் வேற இருக்கு. எப்போ போனீங்கன்னு ஒண்ணுமே தெரியல. நான் இப்ப சொன்னேன் அது காலேஜ்ல எடுத்தது சிஸ்டர். நாங்க யாருமே இல்லையே காலேஜ். கேளு ப்ரோ, நீங்க வந்து நம்ம பேசுறீங்க அப்படி கலை ஒரே பேரு அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் வர வச்சு. நீ எங்க அண்ணன்ற அவர் வந்து எகிர்றாரு. நம்ம கேளுங்க ப்ரோ, நீங்க கேளுங்க. ஹலோ சொல்லுங்க ப்ரோ. மெர்வின் உங்க ஃப்ரெண்டாமா? ஆமா, அவர் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு தான். சொல்லுங்க. கலை போதும் ப்ரோ, ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னாங்க, அவள்தான் போதுமா, நீங்க பேசுமா. எத்தனை ஏக்கறாரு இரு அவங்களோட டவுட் கிளியர் பண்ண மெர்வின். எதுக்கு அப்படியே விடுற? இல்ல எதுக்கு அவன் டென்ஷன் ஆகணும்? நான் கேட்டதுமே அப்புறம் ரீசெண்ட் ஆப்லாம் டெலீட் பண்ணிட்டு கொடுக்குறான் என்கிட்ட. இது ஃப்ரெண்டுனா ஏன் இந்த மாதிரி பண்ணணும் சொல்லுங்க நீங்களே. அது நீங்க அவன்கிட்ட தான் கேட்கணும். நீங்க எனக்கு கால் பண்ணி கேட்டா நான் என்ன சொல்றது? நீங்களும் ஃப்ரெண்டுன்னு தானே சிஸ்டர் சொல்றீங்க. ஃப்ரெண்டு தான் சிஸ்டர். நீங்க அது அவன்கிட்ட தான் கேட்கணும். நீங்க எனக்கு காலே பண்ணிருக்க கூடாது. அது சொல்ல உன்னதான் கேக்குறேன், நீ தான் சொல்லணும். அது பாரு, ஏதோ டவுட் பண்ணுது கலை. நம்ம நீ அவங்க என்னன்னா உன்னை கேளுன்றாங்க. என்ன பண்றீங்க நடுவுல என்ன வச்சுன்னு நீங்க? நீ எதுக்கு மெர்வின் வந்து லவ் இருக்க இடத்துல டவுட் வர மாதிரி வச்சுக்கிற? நீ அப்படிப்பட்ட லவ் உனக்கு தேவையா? கலை அவன் என்ன கலை? அது பாரு, லூட்டி நம்பிக்கையே எல்லாம் உன்னை கேக்குறாங்க. நீ இன்னமும் லவ் பண்ண போறியான்னு கேக்குறேன். அவங்க கிட்ட போய் சொல்லின்னு இருக்கேன். அவங்க கிட்ட நான் சந்தேகம் பண்றேன்னு சொல்லி என்ன நீ பண்றது எனக்கு புரியல. இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? எதுவுமே நம்ப மாட்டேன், நம்பிக்கை இல்லாம வேற பண்ணுவியா நீ? அதுதான் ஓப்பனாவே பண்ற. அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க. அவ என்ன நினைச்சுக்க போறா? அவ என்ன அவங்க கோவப்பட்டானா எனக்கு தெரியாது, சொல்லிட்டேன். சும்மா தேவையில்லாத பேசுறீங்க. உன்னைய நீ பேசினா தேவையில்லாத பொண்ணெல்லாம் இது பண்ணுங்க. ஃப்ரெண்டுன்னு சொன்னா நம்பணும். நீ நம்ம அண்ணன்லாம் கூப்பிட்டு இது பண்ணிடுற, பைத்தியம் மாரி பண்ற. மெர்வின், இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க? அவங்களுக்கு சொன்னால புரிய மாட்டேங்குது. ஊர்னா நீ சொல்றே இல்ல நான் சொல்லவா? நமக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? இது கலை, நீ ஏன் கலை அர்ஜென்ட் பண்ற? இதுதான் நான் உன்னை ஆரம்பத்திலே சொல்ல சொன்னேன். இவ்வளவு தூரம் வந்து கொண்டு வர பாத்தியா? நீ அர்ஜென்ட் பண்ணு. அர்ஜென்ட் பண்றேன். சொல்லுமா, என்னம்மா விஷயமா சொல்லுங்கம்மா கொஞ்சம். ஆமா, நாங்க லவ் தான் பண்றோம். ஐயோ ஏன் அர்ஜென்ட் பண்ற? ஏதோ ஃப்ரெண்ட் அப்படி இப்படி சொன்னா இல்ல ஃப்ரெண்டு. அவனுக்காக தான் இவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருந்தான். அவன் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் இன்னும் உங்ககிட்ட சொல்லாம லவ் பண்றேன்றாங்க. இவ்வளவு சொல்லிங்க. சரி கலை, ஒரே சரி கலை, நான் பண்றேன் கலை. நீ ஏன் கலை என்ன பண்றவனுங்க? ஏதாவது எதுனா சொல்லி கழட்டி விட்டு வர வழியை பாரு சொல்லிட்டேன். கலை ஒரே சரி கலை, நான் பண்றேன் கலை. நான் வைக்கிறேன். லூசு மாதிரி பேசுனுங்கிற. இப்ப சொன்னா நம்பிக்கையா? ஆமா, இப்ப ஒரே செய்றேன். நானும் அவ்வளவு லவ் பண்றேன். அவன் என்ன கேரிங்கா பாத்துக்கிறான். புரியுதா? உன்னை விட அவன் நல்லா தான் கேரிங்கா பாத்துக்கிறான். உன்ன மாரி உன்ன சந்தேகம் எல்லாம் பட்டல அவன். ஆமா, பின்ன உன்னை விட கேரிங்கா பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் நான் இது பண்ண முடியும். கேரிங்கான ஒரு பொண்ணு வந்து அந்த மாதிரி எல்லாம் நாங்க ஒண்ணு விட மாட்டோம் ப்ரோ. அந்த மாதிரி ஒண்ணு நாங்க இதுக்கு அவன் ஒன்னும் கேரிங்கே கிடையாது. பின்ன இப்ப என்ன பிரச்சனை? நான் தான் சொல்லிட்டேன். ஆமா, இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கே? அதுதான் அவ்வளவு இதுவா சொல்லுதுல. இப்ப என்னதான் பண்ணுன்ற? வானன்ற எனக்கு போ, ஏஞ்சு போ. அதுதானே இப்ப போனேன். போனவள கூப்பிட்டு உட்கார வச்சு போ, ஏஞ்சு போ. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன விளையாடுறீங்க நீங்க? ப்ரோ உட்கார் ப்ரோ, சும்மா தான் பண்ணுறாங்க. என்ன பண்ற சொல்லு. என்ன இருக்காங்க? ஜஸ்ட் ஒரு பிராங்க் மாதிரி தான் பண்ணேன். இல்லை, உன்னை இது வரையும் பண்ணதே இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் பிராங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டாங்க. அதனால தான் பிராங்க் வைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் சும்மா பிராங்க் பண்ணேன். அது என் ஃப்ரெண்டு தான் உண்மையில. நீ வேணா நம்மள நான் கால் பண்ணி கேட்டு பாருங்க. நீ கால் பண்ணி. ஹலோ கலை, செம்ம சீரியஸாக ஆயிடுச்சு. இங்கே நம்பிட்டாங்க அப்படியே. ஒரே சார் அவங்ககிட்ட தரேன். சொல்லுங்க சிஸ்டர். பிராங்க் தாண்டி. அவன் என் ஃப்ரெண்டு தான், காலேஜ் மேட் தான். லவ்லாம் பண்ணல, சும்மா சொல்றேன். நீங்களே இவ்வளவு சீரியஸா பண்றீங்க. சொல்லாம பண்றது தான் பிராங்க். எப்படி பயங்கரமா டைட்டா போட்டோமா? இருந்துச்சு சும்மா. அவங்க அண்ணனெல்லாம் கால் பண்ணி வர வச்சிச்சு கலை. இது நீ பண்ண அந்த மாதிரி. சரி ஓகே கலை, வைக்கிட்டா?
சரி சரி ஓகே மெர்வின். ஓகே ஓகே பாய். கன்வின்ஸ் பண்ணேன், அப்படியே விடாத. சரி 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 ஆ சரி ஓகே மெர்வின், பை பாய்க்கா. பாய். தேங்க்ஸ் தான். பைத்தியம். ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் அவங்க மெர்வின். ராஜ். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதுதான் அவங்க அண்ணன். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.